ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மணி சேவிங் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்னா 10 ரூபாயை வச்சு நம்ம வந்து டெய்லியும் சேவிங்ஸ் பண்ணலாம், வீக்லி சேவிங்ஸ் பண்ணலாம், மந்த்லி சேவிங்ஸ் பண்ணலாம். இந்த 10 ரூபாயை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைப் 1. ஃபஸ்ட்டு டே வந்து 10 ரூபா எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் டே வந்து 10 ரூபா எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி தேர்ட் டே வந்து 10 ரூபா எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி ஃபோர்த் டே வந்து 10 டே எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி ஃபிஃப்த் டே இதுவும் 10 ரூபா எடுத்து வைக்கிறோம். அப்போ மொத்தம் கால்குலேட் பண்ணால் 50 ரூபா வருதுங்களா? இதே வந்து ஒரு மாதத்துக்கு 4 வாரம். அப்போ 50 × 4 எவ்வளோ வரும் நமக்கு? 200 ரூபா. ஸோ வந்து நமக்கு ஒரு மாதத்துக்கு 1 மந்த்துக்கு நமக்கு 200 ரூபா கிடச்சிச்சு. அதுவே வந்து ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு 200 × 12 எவ்வளோ வரும்? 2400 ரூபா. இதுவே நம்ம 5 வருஷத்துக்கு 5 இயர்ஸுக்கு 2400 × 5 போட்டால் எவ்வளோ வரும்? 12000. இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து 5 வருஷத்தில் 12000 ரூபா சேமிக்கலாம். இதுவே டைப் 2 மாடல். இந்த மாதிரி 10 ரூபா சேவிங்ஸ் பண்ணாலே நம்ம 12000 ரூபாய்க்கு வருது. இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு ஐடியா சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு வரும். இதே டைப் 2 பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் டே 10 ருபீஸ் பண்ணுறோம். செகண்ட் டே 10 ருபீஸு. அதே மாதிரி தேர்ட் டே 10 ருபீஸு. ஃபோர்த் டே 10 ருபீஸு. ஃபிஃப்த் டே 10 ருபீஸு. சிக்ஸ்த் டே 10 ருபீஸு. செவன்த் டே 10 ருபீஸு. ஸோ நம்ம வீக் ஃபுல்லாக சேவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேலேருந்து வாரம் ஃபுல்லாக 7வது நாள் வரைக்கும் சேவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபஸ்ட் நாள்லேருந்து 5 நாள் மட்டும் சேவ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் வாரக்கூலி வாங்கினாலும் சரி, இல்லை டெய்லி கூலி வாங்கினாலும் சரி, இல்லை மந்த்லி சேலரி வாங்கினாலும் சரி, நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது டிப்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து 10 ருபீஸுங்காட்டி நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கம்மிங் நியூ இயரில் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை பார்த்தோம்னா அப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு 70 ரூபா சேவிங்ஸ் பண்ணுறோம். இதுவே 1 மந்த்துக்கு 70 × 4 280 ரூபா. இதே வந்து ஒரு வருஷத்துக்கு 280 × 12 போட்டால் எவ்வளோ வரும்? 3360 ரூபா. இதே 5 வருஷத்தில் 3360 × 5 16800 ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி டைப்பில் சேவ் பண்ணோம்னா 16800 ரூபா நம்மளாலேயும் சேவிங்ஸ் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் உண்டியில் சேவிங்ஸ் பண்ணலாம், சின்ன சின்ன பாக்ஸில் சேவிங்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. அடுத்தது வந்து டைப் 3 மெத்தட் பார்ப்போம். டைப் 3ல் வந்து அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு டே வந்து அதே மாதிரி 10 ரூபா எடுத்து வைக்கிறோம். செகண்ட் டே எப்படி எடுத்து வைக்கிறோம்னா, இந்த 10 ரூபா ப்ளஸ் இன்றைக்கி ஒரு 10 ரூபா, ஸோ 20 ரூபா எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி தேர்ட் டே என்ன பண்ணுறோன்னா, இந்த 20 ரூபா ப்ளஸ் 10 ரூபா, ஸோ 30 ரூபா எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி ஃபோர்த் டே என்ன பண்ணுறோம், இது 30 ரூபா ப்ளஸ் வந்து 10 ரூபா, ஸோ 40 ரூபா வந்துடுது. அதே மாதிரி ஃபிஃப்த் டே இந்த 40 ரூபா ப்ளஸ் ஒரு 10 ரூபா 50 ரூபா, மொத்தம் எவ்வளோ வருது? 10 ரூபா ப்ளஸ் 20 ரூபா ப்ளஸ் 30 ரூபா ப்ளஸ் 40 ரூபா ப்ளஸ் 50 ரூபா, மொத்தம் 150 ரூபா வருது. 150 ரூபா. அதே மாதிரி ஒரு மந்த்துக்கு
ரூ. 150 இன்ட்டு 4. 150 இன்ட்டு 4 600 வருது. ஒரு மாதத்துக்கு நம்ம இவ்வளோ இது பண்ணுறோம். அதே 5th டே தான் 5 நாளைக்கு மட்டும் சேவ் பண்ணுற மாதிரி 1 மந்த்து பார்த்தா ரூ. 600 வருது. இதுவே 1 இயருக்கு பார்த்தா 600 இன்ட்டு 12. 600 இன்ட்டு 12 எவ்வளோ வருது? 7200 வருது. இதே 5 வருஷத்துக்கு பார்த்தோம்னா 7200 இன்ட்டு 5 இன்ட்டு 5 எவ்வளோ வருதுன்னா 36,000 வருது. இதுவே நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்துருது. நீங்கள் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம். அடுத்து டைப் 4. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம 10 ருபீஸ் எடுத்து வைக்கிறோம். செகண்ட் டே வந்து இந்த 10 ரூபா ப்ளஸ் ஒரு 10 ரூபா 20 ரூபா. தேர்டு டே வந்து 20 + 10 30 ரூபா. ஃபோர்த்து டே வந்து 30 ரூபா ப்ளஸ் ஒரு 10 ரூபா 40 ரூபா. ஃபிஃப்த்து டே வந்து 40 ரூபா ப்ளஸ் ஒரு 10 ரூபா 50 ரூபா. அதே மாதிரி 6th டே வந்து 50 ரூபா ப்ளஸ் ஒரு 10 ரூபா 60 ரூபா. அதே மாதிரி 7th டே நம்ம வீக் ஃபுல்லாக சேவிங்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 70 ரூபா. இப்போ டோட்டலாக ஆட் பண்ண எவ்வளோ வரும்னா 10 20 30 40 50 60 70 மொத்தம் 280 ரூபா வருது. இதே 1 மந்த்துக்கு 280 இன்ட்டு 4 1120 ரூபா வருது. அதே வந்து 1 இயருக்கு 1120 ரூபா இன்ட்டு 12 13,440 ரூபா. இதே 5 வருஷத்தில் 13,440 இன்ட்டு 5 67,200 ரூபா கிடைக்கிது. நம்ம வந்து 67,200 ரூபா வந்து நம்ம 5 வருஷத்தில் சேவிங்ஸ் பண்ணலாம். 67,200 ரூபா சேவிங்ஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டியில் நீங்கள் மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுறீங்கள்ல, அதை நீங்கள் சேவ் பண்ணாலே நமக்கு 5 இயரில் வந்து ப்ளஸ் வந்து ஒரு 6.5 ஆவரேஜாக வச்சுக்கோங்களேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு 5 வருஷத்தில் திரும்பி ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு வந்து சேவிங்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். 10 ரூபா சேவிங்ஸ் பண்ணியே இந்த இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியுது. இதுக்கு மேலே உங்களால் முடியும்னா இதுக்கு மேலேயும் அமௌண்ட் போட்டு செய்யலாம். 20 ரூபாயில போட்டு எப்படி சேவிங் பண்ணுறது, 50 ரூபாயில போட்டு சேவிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி போட்டு கம்மிங் வீடியோஸில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாழினி. நன்றி, வணக்கம்.